வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஜானி டெப் இப்படி சொன்னால் பல பேருக்கும் புரியாது. ஜாக் ஸ்பேரோ எவ்வளோ படங்கள் அவரை பார்த்துருப்போம். ஆனால் அந்த நபருக்கு பட வாய்ப்பு கிடைக்காம இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவரோட முன்னாள் மனைவியால். இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். ஹாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்கள் யார் யார் அப்படின்ற பட்டியல் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த நபர் உள்ளே வந்துடுவாருங்க. ஏன்னா அவர் எவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தாலும் பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் அப்படின்ற படத்தின் மூலமாக உலக புகழ் பெற்றவர் ஜானி டெப். வேறு லெவலில் ஸ்டோரிலாம் செலக்ட் பண்ணுவார். இதே அவருக்கு தனி மவுஸு. இந்த ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குண்ணா. ஒவ்வொரு படத்தில் ஒரே கேரக்டர் எல்லா படத்தில் வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்க ஒரு ஆகச்சிறந்த நடிகர் தான் ஜானி டெப். ஆனால் அவரோட பர்சனல் கேரக்டர் இருக்குல்ல, அதை முழுக்க சிதைக்கிற மாதிரி தான் இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்த பற்றி தான் நம்ம ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருக்க போகிறோம். இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா இப்போ 58ங்க. ஆனால் அந்த மனுஷன் ஷூட்டிங்க்கு போகாமல் கோர்ட்டும் கையுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. இது எதுக்காகன்ட்டு நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வந்துடலாம். அப்போ தான் தெளிவான புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும். இவருக்கு 2 முறை திருமணம் ஆகியிருக்கு, 2 முறையும் டிவோர்ஸும் ஆகியிருக்கு. லோரி ஆலிசன் அப்படின்றவங்கள 1983 மேரேஜ் பண்ணுறாரு நம்ம ஜானி டெப். 2 வருஷம் மட்டும்தான் இந்த திருமண பந்தம் நிலைக்குது. 1985 அவங்கள டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. லோரியை தொடர்ந்து ஆம்பர் ஹர்டை இவர் திருமணம் பண்ணுறாருங்க. எப்போ 2015 வருஷம். ஆம்பர் ஹர்டெலாம் ஹாலிவுட்டில் பெரிய ஆக்ட்ரஸ். அவங்க படம்லாம் வேறு லெவலில் கலெக்ஷன் அள்ளியிருக்கு. அப்பேற்பட்ட நடிகை இவங்கள ஜானி டெப் கரம் பிடிச்சோம். அந்த திருமண பந்தமும் பெருசாக நீடிச்சு போகலை. அதுவும் 2 வருஷம் மட்டும்தான் நீடிச்சுது. 2017 வருஷம் இவங்களையும் டிவோர்ஸ் பண்ணுறாரு ஜானி டெப். ஆம்பரால் தான் இப்போ ஜானி டெப் கோட்டம் கையமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. டிவோர்ஸுக்கு பிற்பாடு ஆம்பர் என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட மனசில் இருந்த எல்லா குறைகளையும் வெளியே கொட்டுறதுக்கு ஒரு கருவியாக இந்த வாஷிங்டன் போஸ்ட் இருக்குல்லங்க, அமெரிக்காவோட பத்திரிக்கை, இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க ஜானி டெப் அப்படின்னு பேரை மட்டும்தான் குறிப்பிடலை, ஆனால் நிறைய விஷயங்களை ஜானி டெப் சார்ந்து அவங்க சொன்னதாக குற்றச்சாட்டுங்க. அந்த ஆர்டிகளை படித்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க யாரை பற்றி இவ்வளோ மனக்குறைகளை கொட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க முன் வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் சாதாரண குற்றச்சாட்டுகள் கிடையாதுங்க, அந்தளவு பெருசு. மோசமான குடிகாரன்னு சொன்னாங்க. போதை விரும்பி கொஞ்ச நேரம் கூட ட்ரக் இல்லாமல் இந்த மனுஷனால் இருக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு பாலியல் அரக்கன் அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவு கடுப்பு மனசில் இருந்திருந்தா இது போல விஷயங்களை வெளியே வந்திருக்கோம் பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், என்னப்பா அவங்க அவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஆனால் இதெல்லாம் ஜானி டெப் தான் சொன்னாங்களான்னு சொல்லிட்டு. இவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறதுக்கு முன்னாடியே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த டைம்லேயே இது போல் அவங்க முகத்தில் காயம் இருக்கா மாதிரிலாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ட்டு பல பேரும் இவங்களோட ரசிகர்கள் பல பேரும் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நடிகையை வீட்டில் வச்சு இந்தளவு கொடுமை பண்ணிட்டு இருக்கார ஜானி, அதுன்னு எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கெல்லாம் பிற்பாடு தான் அந்த குறிப்பிட்ட பத்திரிக்கையில் இந்த ஒரு குறிப்பிட்ட கட்டுரை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் இவங்களுக்கு சொந்தமானது, ஆம்பருக்கு சொந்தமானது. இந்த வாஷிங்டன் போஸ்ட்டில் அந்த கட்டுரை வெளியானதும் முடிஞ்சு போயிடுச்சிங்க. ஜானி டெப்பை எவ்வளோ பெரிய நடிகரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஜாம்பவான இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அப்பேற்பட்ட ஒரு நடிகரை எந்த படத்துலையும் கமிட் பண்ண வேணான்ட்டு ஹாலிவுட் தயாரிப்பாளர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹாலிவுட் தயாரிப்பாளர்கள் சென்டிமெண்ட் என்ன தெரியுமா, இப்போ பொது வாழ்க்கையில் ஒருத்தரோட பேர் பயங்கரமாக நாரிடுச்சு அப்படின்னா அவரை சினிமாவில் நம்ம கதாநாயகராக போட்டோம்னாக்கா ஒட்டு மொத்தமாக நம்ம படமும் காலி ஆகிடும். மக்கள் இதை வரவேற்க மாட்டாங்க. இவரோட பர்சனல் விஷயங்களை பேஸாக வச்சு தான் படத்தை பார்ப்பாங்க. ஸோ பெருசாக எடுபடாது, நமக்கு நாமளே இது குடி தோண்டியதுக்கு சமம் சொல்லிட்டு அவ்வளோ பெரிய நடிகர் ஜானி டெப்பை அப்படியே புறந்தள்ள ஆரம்பித்தாங்க. இவரோட படம் அதிகப்படியாக வராமே இருக்கல சமீப காலமாக. இது ஏன்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதுக்கு எல்லா காரணம் 2018 ஆரம்பித்த அந்த பிரச்சனை தான். ஜானி டெப்போ எவ்வளோ பொறுத்து பார்த்துருந்துருக்காரு, முடியல. ஒரு கட்டத்தில் இந்த அவதூறு வழக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதை தொடர்ந்துட்டாருங்க. அவரோட முன்னாள் மனைவி ஆம்பர் இருக்காங்களே, அவங்களுக்கு எதிராக இந்த வழக்கில் அவர் கோரினது என்ன தெரியுமா, என்னை பற்றி அவங்க சொன்னது எல்லாமே பொய், இதுக்கு நஷ்ட ஈடாக 380 கோடி ரூபாய் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் ஜானி டெப் அந்த வழக்கை தொடர்ந்தாப்புல. கூடவே கையோடு ஆம்பர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பதிலடி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இதே மாதிரி வழக்கை அவருக்கு எதிராகவும் தொடர்ந்துட்டாங்க. நீ 380 கோடி கேட்குறியா, எனக்கு 260 கோடி ரூபா வேணும், அதாவது நீ கேட்கறத விட டபுள் மடங்காக எனக்கு வேணும், நீ தான் நிறைய பொய் சொல்லியிருக்க, நீ தான் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க, அது இதுன்னு அவங்க ஒரு தரப்பு வழக்கு. ஸோ 2 பேரும் மாறி வழக்கு தொடர்ந்துட்டாங்களா. இந்த வழக்கு அப்படியே நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருதுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அமெரிக்காவில் ரொம்ப பெரிய விஷயமா இந்த வழக்கு தான் பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அத்தனை பேர் புடைசூட 2 நட்சத்திரங்களும் கோர்ட்டுக்கு வந்தாங்க. ஒரு வழியாக ரசிகர்கள் எல்லாரையும் தாண்டி 2 நட்சத்திரங்களும் கோர்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்களா. வந்ததும் 2 பேருமே அவங்க தரப்பு லாயர்ஸ் டீமை பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட அது இதுன்னு பேசிட்டு அவங்கவுங்க இடத்துல போய் செட்டில் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் வாதம் ஆரம்பிக்குது. ஜானி டெப் தரப்பில் பார்த்தீங்கன்னா பெஞ்சு அப்படின்ற அட்டர்னி தான் ஆஜராகி வாதாடினாப்புல.
சும்மா சொல்லக்கூடாதுங்க, நிறைய விஷயங்களை எடுத்து உரைச்சார். பென் என்ன சொன்னார் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த அவர் பிடிக்கிறதுக்கு, ஜானி டெப் பிடிக்கிறதுக்கு சாதாரணமான கஷ்டப்படல, அவ்வளோ உழைச்சிருக்காரு. 30 வருஷங்களுக்கு மேலே கஷ்டப்பட்டு தான் ஹாலிவுட்டில் இந்த ஒரு இடத்த பிடிச்சார். ஆனால் 2018 அந்த வாஷிங்டன் போஸ்ட்டில் ஆம்பர் சொல்லியிருந்த அந்த ஒரு குற்றச்சாட்டாளியே இந்த 30 வருஷம் ஒரு பட்ட கஷ்டமாக ஒரே செகண்டில் காலி ஆயிடுச்சு. படத்துக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்றாங்க இவருக்கு, அந்தளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ அவர் பொய் மேலே பொய்யா சொல்லி ஜானி டெப்பை ஒரு வில்லனாக சித்தரிக்கணும் அப்படின்றதான் ஆம்பரோட ஆசையாக இருக்குன்னு வாதத்தோட ஆரம்பத்தில் அடித்து துவைச்சாருங்க அவர். அண்ட் இந்த காரணத்தை எல்லாத்தையும் முன் வச்சு தான் அவதூறு வழக்கை நாங்கள் இவங்களுக்கு எதிராக தொடர்ந்தோம் அப்படின்னு சொன்னாப்புல. இந்த வாதங்கள் நடக்கிறப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த அட்டர்னீஸை விட்டுருங்க, பின்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா, ஜானி டெப்பாக இருக்கட்டும், அவர் தரப்பாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஆம்பர் ஹர்டாக இருக்கட்டும், அவங்க தரப்பாக இருக்கட்டும், இவங்களோட பேச மட்டும் பாருங்களேன். இந்த அட்டர்னீஸ் வாதாட இவங்க எந்த அளவு அதை கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் நான் இதெல்லாம் பண்ணனா அப்படின்னு அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த குற்றச்சாட்டுகள் சொல்கிறப்ப ஒரு சில நேரங்களில் என்னென்ன பண்ண அப்படின்னு அவங்க பார்க்குற மாதிரியே இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணி உன்னிப்பாக பாருங்கள். A false statement uttered by his former wife, the defendant Amber Heard, that falsely cast Mr. Depp, falsely and unfairly cast Mr. Depp as a villain, a man who would violently abuse a woman. This is a defamation case. It's a case about how devastating words can be when they are false and uttered publicly. பெஞ்ச் தொடர்ந்து என்ன வாதாடுறாருன்னா, 2018 வாஷிங்டன் போஸ்ட்டில் இவங்க சொல்லியிருந்தாங்களே, எப்போல டெப் அதை பண்ணார் இதை பண்ணார் அவ்வளோ மோசமானார் அது இதுன்னு சொல்லிட்டு, இவங்க சொன்ன மாதிரி ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு பெண் கூட ஜானி டெப்பை கேவலமாக சித்தரித்து சொன்னதே கிடையாது. அவ்வளோ நல்ல மனுஷன் இந்த மனுஷன். அவரை போயிட்டு இவங்க பர்சனல் வெஞ்சன்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு இது போல் வெளியே எல்லாருக்கிட்டே வில்லனாக சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பத்திரிக்கையில் அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா அவங்க சொந்த வாழ்க்கைக்குள்ள எந்தளவு ஜானி டெப்பை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. இது எல்லாம் பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளான ஜானி டெப் ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிட்டாரு, இவங்க கூட இருந்தால் வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்காது, டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு டிவோர்ஸ் பண்ணலான்னு அவங்க கிட்ட போய் சொல்லும் போது தான் அவங்களுக்கு இன்னும் எரிச்சல் அதிகமாகிடுச்சு. ஸோ ஜானி டெப்பை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் அந்த பத்திரிக்கையில் இந்த மாதிரிலாம் பேசியிருந்ததாகவும், ஜானி டெப்பை ஒரு அபியூசராக இவங்க அடையாளப்படுத்த முயற்சி பண்ணுறதாகவும் இந்த அட்டார்னி சொல்லியிருந்தார். Amber Heard's words on Johnny Depp, specifically the words that she used in an op-ed published in the Washington Post in December 2018. You will learn during the trial that Ms. Heard's actions were prompted by Mr. Depp's request for a divorce. He wanted out, which drove her to concoct, to make up a story that was, at first, designed to keep him. ஒரு பெண் ஒரு ஆணுக்கு எதிராக இது போல குற்றச்சாட்டுகளை முன் வச்சா அந்த ஆணை யாராவது ஒருத்தர் நல்ல விஷயம்னு கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. இந்த படம் தயாரிக்கிற பல நிறுவனங்களும் இதுக்கு முன்னாடி ஜானி டெப்போட டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கூட ஜானி டெப் வாலண்டியராக போனாலும் அவர் நடிக்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவரோட பேரை கெடுத்து வச்சிருக்காங்க ஆம்பரோட இந்த செயலால் ஜானி டெப்போட சினிமா கரியர் அப்படின்றது முற்று முழுதாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. நான் சொல்கிற இந்த எல்லா விஷயங்களும் ஆதாரங்களாக எங்கள் கையில் இருக்கு, அது எல்லாத்தையும் கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறோன்னு அட்டார்னி சொல்லியிருந்தாப்புல. Hollywood studios don't want to deal with the public backlash from hiring someone accused of abuse, even someone with the incredible body of work and record that Mr. Depp can be proud of. A false allegation can devastate a career. மக்களே, ஒரு தரப்பு வாதத்தை பார்த்துட்டோம். இன்னொரு தரப்பு வாதம், இட் மீன்ஸ் ஆம்பரோட தரப்பு இருக்குல்லங்க, அந்த தரப்பில் என்ன வாதத்தை முன் வச்சிருக்காங்க அதை பற்றியும் பார்க்கலாம். ஆம்பர் தரப்பில் இருந்து கோர்ட்டில் ஆஜரான அட்டார்னி யாருன்னு பார்த்தீங்கன்னா பென் ராட்டன்பார்ன். இவர் எப்படி தன்னோட வாதத்தை ஆரம்பித்தார்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன கேள்வியை கேட்குறேன், இதுக்கு சரியாக பதில் சொல்லிட்டீங்கனாலே எல்லாருக்கும் உண்மை புரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாருங்க. என்ன கேள்வி தெரியுமா அது? 2018 த வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிக்கையில் இது போல் நிறைய விஷயங்கள் சித்தரித்து எழுதியிருக்காங்க, நிறைய இந்த அப்யூசர்லாம் சொல்லிட்டு ஜானி டெப்பை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எழுதியிருக்காங்க, அது இதுன்னு சொல்கிறீங்களே, அந்த குறிப்பிட்ட கட்டுரையில் எந்த இடத்துல ஜானி டெப்போட பேர் வந்துச்சு? அவர் பேரையே மென்ஷன் பண்ணலையா அவங்க? அப்படி இருக்கும் போதே ஏதோ ஜானி டெப்பை தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் எல்லாம் வரைஞ்சி கேட்டு வரீங்களே. இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சா உங்களுக்கே தெரியும் இல்லை யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பித்தாருங்க. முதல்ல இருந்த வாதம் வேறு லெவலில் இருந்துச்சு, பிரதிவாதம் இன்னும் வேறு லெவலாக போச்சு. கருத்துரிமை அப்படின்றது இங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் உண்டு. ஆம்பரும் அந்த மக்களுக்குள்ளே தான் வராங்க. நடிகையாக இருந்தாலும் அவங்களும் அவங்க மனசில் இருக்கிற கருத்தை தெரிவிக்கலாம், அப்படி தான் அந்த பத்திரிகையில் தெரிவித்தாங்க. அது என்ன தப்பு அப்படின்னு கேட்டார். அது மட்டுமா, ஜானி டெப்
இந்த ரெட் கார்பெட்டுக்கு பின்னாடி எவ்வளோ மோசமான நபர், திரைக்கு பின்னாடி எவ்வளோ மோசமான நபர், அவரோட பர்சனல் கேரக்டர் அப்படின்றது அவ்வளோ மோசமானது. இதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்ச நாளில் நீங்களும் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதோடு நிறுத்தினாப்பிலையா இல்லையே, இந்த வழக்கை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜானி டெப் இந்த அளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இதுன்னு போட்டு வெளுத்து வாங்கினாப்ல. In the December 18th, 2018 opinion piece that was published in the Washington Post, protected free speech under the First Amendment or not. You're going to see who the real Johnny Depp is. Behind the red carpets, behind the fame, behind the money, behind the pirate costumes, you're going to see who that man really is. Depp by name. It never once contains his name in that article. இப்போ குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை அப்படின்னாலும் இல்லைனா மனசில் ஒரு குறை இருந்தாலும் அதை மக்கள் கொட்டுற இடம் தான் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாக இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி பின்னாடி வேற யாரும் பாதிக்கப்பட்டக்கூடாது அப்படின்றதுனால தான் ஒரு பத்திரிக்கை ஒரு செய்தியை எல்லாருக்கும் கொண்டு போகும். இதை கிட்டத்தட்ட சமூக அக்கறையாக மட்டும்தான் நம்ம பார்ப்போம். அப்பேற்பட்ட சமூக அக்கறையோடு தான் தன்னோட மனசில் இருந்ததை எல்லா விஷயங்களையும் ஆம்பர் கொட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க பேரை மென்ஷன் பண்ணல, அவங்க பொதுவாக எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இதை ரிப்போர்ட் பண்ணுறப்ப டொமஸ்டிக் அப்யூஸாக மாற்றி இவங்களோட பர்சனல் லைஃப்பை கனெக்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ இவ்வளோ பேர் திம்முன்னு ஆடுறதா அந்த அட்டார்னி சொன்னார். To use her platform to speak on these important issues. And that's what she did. Here in Virginia, where she has no ties, has never lived, he's never lived, where they never spent any time. Because he wanted to make her life hard. He wanted to ruin her life. He wanted to destroy her. பென் தன்னோட இறுதி கட்ட வாதமா ஒரு சில விஷயங்களை சொன்னாப்புல. அதோட நேர்கொண்ட பார்வை படத்தில் அஜித் அவர்கள் ஒரு டைலாகை உச்சரிப்பாப்புல. அந்த டைலாக் சாயிலேயே அவரோட வாதத்தை முடிச்சிருந்தாப்புல. எனஃப் இஸ் எனஃப் அப்படின்னு முடிச்சிருந்தாரு. அந்த படத்தில் நோ மீன்ஸ் நோன்னு இருக்கும், இங்கே எனஃப் இஸ் எனஃப்னு முடிச்சிருப்பாங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, வெர்ஜினியா, இந்த வெர்ஜினியாவில் இருக்க இந்த கோர்ட்டில் தான் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக ஜானி டெப் இந்த ஒரு கேஸை வெர்ஜினியாவில் நடத்தணும்? ஏன்னா இந்த வெர்ஜினியா அப்படின்றது ஜானி டெப்புக்கும் சொந்தமான பகுதி கிடையாது, இன்னொரு பக்கம் ஆம்பருக்கும் சொந்தமான பகுதி கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல அசோசியேட் ஆனதே கிடையாது. இவங்க இங்கே வந்து தங்கினதும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப சம்மந்தமே இல்லாத ஒரு பகுதியை, இவ்வளோ தொலைவில் இருக்க ஒரு பகுதியை எதுக்காக ஜானி டெப் தேர்வு பண்ணி எங்களை இப்படி அலக்கடிக்கணும்? இதுக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு நோக்கத்தை சொன்னாப்புல. இது போல் ஆம்பர் நிம்மதியாக இருக்காங்களே, அவங்களோட நிம்மதியை சிதைக்கணும் அப்படின்றதான் ஜானி டெப்போட கேவலமான தாட்டு. ஸோ இதை நிறைவேற்ற படலமாக தான் இவங்களை அலக்கழிக்கிறதுக்கு வெர்ஜினியா கோர்ட் அது இதுன்னு இந்த மனுஷன் இங்கே கூட்ட வந்து நிற்க வச்சிருக்கதா சொன்னாருங்க. இதுக்கு முழு பொறுப்பையும் ஜானி டெப் தான் ஏற்றுக்கணும்னு சொன்னார். இதோடு முடிஞ்சுதா இல்லையே, எனஃப் இஸ் எனஃப் அப்படின்னு அந்த அட்டர்னி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. மற்றவங்களை குற்றம் சொல்கிற ஒரு பழக்கத்தை ஜானி டெப் எப்போ தான் நிறுத்த போகிறான்னு தெரில, அவர் இந்த பழக்கத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு போட்டாருங்க ஒரு போடு. To tell him, Mr. Depp, stop blaming other people for your self-created problems. No one else has the power to do that. To tell him enough is enough. பென்னோட வாதம் எப்படி இருந்துச்சு பார்த்துட்டோம். ஆக்சுவலாக இது போல் பெரிய பெரிய கேஸ்லாம் நடக்குது இல்லைங்க, இந்த பெரிய பெரிய ஆட்களோடது. அவங்கள ஒரு லாயர்ஸ் டீமே வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு நபரை மட்டும் நம்பி போக மாட்டோம், ஒரு பெரிய டீமே இருக்கும். இந்த ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்பர் இருக்காங்களே, இவங்களோட லாயர்ஸ் டீமில் இருந்து பென் சொல்லாத பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுச்சு. அதில் அவங்க சொன்னதெல்லாம் அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு இடத்துல ஜானி டெப்பை அந்த குற்றச்சாட்டுகள்லாம் கேட்டு அப்படியா இப்படிலாம் பண்ணனா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு. இந்த ஸ்பெக்ஸை கையில் வச்சுக்கிட்டு அதை சுற்றுறது, கொஞ்சம் அப்படி தைரியமாக உட்காரது, இது போல் ரியாக்ஷனை கொடுத்தாரு. அந்த பாடி லாங்குவேஜ் என்ன சொல்ல வருதுன்னு புரியல. மக்கள் உங்களுக்காச்சும் புரியுமான்னு தெரில, பார்க்கலாம். இந்த ஆம்பரோட லாயர்ஸ் டீம்லேருந்து ஒருத்தவங்க என்ன நம்ம குற்றச்சாட்டை முன் வச்சாங்க, ஆஸ்திரேலியாவில் ஒரு முறை ஆம்பரும் ஜானி டெப்பும் தங்கியிருந்தாங்களாம். அந்த நேரத்தில் ஜானி டெப் மிருகமாக மாறினதை ஆம்பர் பார்த்ததா சொன்னாங்க. ஒரு நாள் என்ன ஆயிருக்கான், 8லேருந்து 10 எக்ஸ்டசி மாத்திரை இருக்குல்லங்க, புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். அந்த மாத்திரைகளை ஜானி டெப் உட்கொண்டிருக்காராம். உட்கொண்ட பிற்பாடு அடுத்த 3 நாட்கள் வரைக்கும் அவரோட பிஹேவியர் அவ்வளோ வயலண்ட்டாக இருந்துச்சான். இந்த எக்ஸ்டசி டேப்லெட்ஸுக்கு மட்டும் கிடையாது, மது இருக்குல்ல, இதையும் ஒரே நேரத்தில் எடுக்கிற பழக்கம் இவருக்கு இருக்காங்க. ஒரு நேரத்தில் டேப்லெட்டும் போடுவாராம், ஒரு நேரத்தில் மதுவே எடுத்துப்பாராம். இது மாதிரி மது குடித்த பிற்பாடு இந்த காலி பாட்டில் இருக்கும்ல, அதை எடுத்து ஆம்பரோட கழுத்திலே அடிப்பாராம். இது பத்தாதுன்னு அவங்கள அங்கேயும் இங்கே தள்ளி அடிக்க ஆரம்பிப்பாராம், கீழே தள்ளி விட்டு. இதுக்கெல்லாம் மேலே உச்சக்கட்ட கொடுமையாக இந்த மதுபானம் இருக்குல்ல, இதை ஆம்பரோட உடல் முழுக்கவே ஊற்றி விடுவாராம். இந்த விஷயமெல்லாம் பண்ணியிருக்காராம். இப்பேற்பட்ட மிருகத்து கூட தான் ஆம்பர் இவ்வளோ நாளாக வாழ்ந்தாங்க. அது இதுன்னு அந்த கோர்ட்டில் ஜானி டெப்பை பற்றி அந்த குறிப்பிட்ட லாயர்ஸ் டீம் சொல்ல அவர் முகத்தை பார்க்கணுமே. இந்த ஜானி டெப்போட ரசிகர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வழி ஏற்படும். அப்படி தான் இருந்துச்சு. He takes 8 to 10 tablets of ecstasy
almost immediately. And the next 3 days are just a cycle of very, very, very violent. That's the type of Johnny Depp that was there. And he didn't want the post-nup. He didn't want the prenup. But now they're going to tell you that it was her that was mad. You're going to hear she had a lawyer and she was cooperating completely on that. So as you go through those 3 days of Australia, some pretty horrendous things happen to her. He rips off her nightgown. He has her jammed up against a bar. He has hurled bottles and bottles at her. He has dragged her across the floor on the broken bottles and the liquor. He punched her. He's pounding at her, and then he penetrates her with a liquor bottle. மக்களே, கோர்ட்டில் என்னென்னலாம் நடந்துச்சு, வாதம் பிரதிவாதம் என்னவா இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கலாம், யார் மேலே தப்பு இருக்கும், யார் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த 2 நட்சத்திரங்கள் ஹாலிவுட்டோட அடையாளம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஆம்பர் ஹேர்டும் ஜானி டெப்பும். இது வந்து வார்த்தையாக சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு பட்டியல் எடுத்து பாருங்கள் நீங்களே, இவங்க 2 பேரும் நடிச்சிருக்க படங்கள் எதுன்னு சொல்லிட்டு. பெரிய லிஸ்ட்டாக போகுங்க. நிறைய படங்கள் பிளாக் பஸ்டர் அடித்த படங்கள். அதுவும் ஜானி டெப்லாம் சொல்லவே வேணாம், அந்த பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்தவர். ஆனால் அவருக்கே பட வாய்ப்பு கிடைக்க மாட்டுது. அதுக்கு முன்னாள் மனைவியே காரணமாக இருக்கான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதுதான் ரொம்ப பெரிய அளவு ரசிகர்களுக்கு கலக்கத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த மனுஷன் லெஜண்டுங்க. குற்றச்சாட்டு அதுன்னு 1000 மேலே இருந்தாலும் லெஜண்டு. இவரை மாதிரி யூனிக்காக ஒரு நடிகரால் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது அப்படி சொல்லலாம். அந்தளவு ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கி இருப்பாப்புல மனுஷன். டிரெக்டர் ஸ்கிரிப்டில் எழுதுகிற ஒரு கேரக்டரை பற்றின விஷயங்கள் இவர்கிட்ட போகிறப்போ அதை பர்ஃபார்மன்ஸில் டைரக்டரை ஆச்சரியப்படுற அளவுக்கு வெளியே கொண்டு வர நபர். இதெல்லாம் சாதாரண திறமை கிடையாதுங்க. ஆனால் அப்பேற்பட்ட திறமை இப்போ எதுக்குமே உதவாத மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த முன்னாள் மனைவி சார்ந்து. ஓகே விடுங்க. ஜானி டெப் நடிச்சிருந்த முக்கியமான படங்கள்லாம் எது எது, அந்த படங்களோட பட்டியலை நான் தொகுத்து வழங்குறேன். ஆக்சுவலாக எல்லா படங்களும் உள்ளே கொண்டு வர முடியல, இதில் முக்கியமான படங்களை மட்டும் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். டைம் இருந்தால் இந்த பட்டியலை பார்த்து முடிச்ச பிற்பாடு படத்தை போய் பாருங்கள், அப்போ புரியும் ஜானி டெப்னா யாருன்னு சொல்லிட்டு. இந்த பட்டியல் கூடவே ஆம்பர் ஹர்ட் இருக்காங்களே, அவங்க நடித்த படங்கள் எது எது முக்கியமான படங்கள், அந்த படங்களுக்கான பட்டியலையும் காட்டுறேன். அந்த பட்டியலையும் பார்த்துட்டு நேரம் இருந்தால் அந்த படங்களையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே புரியுங்க 2 ஸ்டார்ஸும் எப்படி இருக்க வேண்டியவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. டெட் மேன், த 9th கேட், பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் சீரீஸ், ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெக்சிகோ, சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்ட்ரி, த இமேஜினரியம் ஆஃப் டாக்டர் பானாசஸ், ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட், த டூரிஸ்ட், ராங்கோ. இது ஒரு அனிமேஷன் படம், பட் இதில் ராங்கோ கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தது ஜானி டெப் தான். ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் படத்தோட சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒட்டுமொத்தமாக வர்ற முக்கியமான கேரக்டர் இவர் தான். டார்க் ஷேடோஸ், மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ், த லோன் ரேஞ்சர், டிரான்செண்டன்ஸ். இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்க டிரான்செண்டன்ஸ். த ப்ரொஃபஸர், பிளாக் மாஸ், சிட்டி ஆஃப் லைஸ், ஆல்ஃபா டாக், ஜஸ்டிஸ் லீக், ஸ்பின், அக்வாமேன், நெவர் பேக் டவுன், கல்லி, த இன்ஃபார்மர்ஸ், ஜாக் ஸ்னைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக், ஜாம்பிலேண்ட் அண்ட் டிரைவ் ஆங்கிரி. இந்த படங்கள் எல்லாமே ஏற்கனவே ரிலீஸ் ஆன படங்கள். 2023 வருஷம் ரிலீஸ் ஆக போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்வாமேன் அண்ட் த லாஸ்ட் கிங்டம். இப்போ அமெரிக்காவில் ஒரு சில இடங்களில் ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு இருக்கு. அதாவது விலைவாசி உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம், இல்லைனா அரசோட செயல்பாடுகள் சரியில்லை அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம், இப்படி பார்த்துருப்போம். ஆனால் இப்போ எதுக்காக ஆர்ப்பாட்டம்னு பார்த்தீங்கன்னா ஜானி டெப் மேலே எந்த விதமான தப்பும் கிடையாது. அவருக்கு எதிராக சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க பல பொய்களை, அது இதுன்னு சொல்லி ஜானி டெப்போட ரசிகர்கள் ஒரு பக்கம் பதாகைகளை பிடிச்சிட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் பேரலாக பார்த்தீங்கன்னா ஆம்பர் ஹர்ட் இருக்காங்களே, இவங்க மேலே தப்பே இல்லை, டெப்பு மேலே தான் பல தப்புகள் இருக்க மாதிரி இருக்குது, இவங்க ஜானி டெப்புக்கு எந்த நஷ்ட இடம் கொடுக்கூடாது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆம்பரோட ரசிகர்கள் பட்டாளமும் ஒரு பக்கம் பதாகைகளை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு, போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலங்க. இதில் மக்கள் உங்களோட கண்ணோட்டம் என்னவா இருக்குது? ஏன்னா சினிமான்றது ஒரு ஆகச்சிறந்த கருவி. வெறும் 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு மனுஷனோட மனநிலை கூட மாற்றி விட்டுரும். அந்த ஃப்ரேமில் ஒரு ஹீரோவோ இல்லைனா ஒரு வில்லனோ வராங்க, அது போல் கேரக்டர் வருது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரோட குணாதிசயங்களை பார்க்குற நம்மளுக்குள்ளே கிரகிச்சிப்போம். இதை நம்மளோட நிஜ வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். ஒரு சில நேரங்களில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நட உட பாவனையில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது போல் ரத்தத்தில் கலந்த சினிமான்றதுனால தான் இந்த மாதிரி நட்சத்திரங்களோட விவகாரங்களுக்கு உலகளவில் இவ்வளோ பெரிய மவுஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியோட முடிவில் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கில் ஜானி டெப் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் கொஞ்சம் கம்மி தாங்க. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இது போல் வழக்கு தொடருது, அவதூறு வழக்கு. இதுக்கு முன்னாடி 2018 கூட வழக்கு தொடர்ந்துருந்தார். அதுக்கு முன்னாடி கூட வழக்குகளில் கை வச்சிருக்காப்புல, ஆனால் ஜெயிக்கலை. 2018 ஒரு பிரபல பத்திரிகைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார், அதுலேயும் தோற்று தான் போனார். பார்க்கலாம் இந்த வழக்கில் என்ன முடிவு வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.